நேற்று ஈவினிங் ஷோவில் தான் தனுஷ் நடித்த கரை படம் பார்த்தேன். என்னுடைய ஆனஸ்ட் ஒப்பீனியன் என்னென்னா, இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு க்ரைம் த்ரில்லர் ட்ராமா. இந்த மூவியில் அங்கங்கே கொஞ்சம் நல்ல பிளாக் காமெடி அதெல்லாம் நல்லா பண்ணியிருப்பாங்க. அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகியிருக்கும். ஒரு பீரியட் மூவி 1990ல் ஈராக் அமெரிக்கா வார் நடக்கும்ல, அந்த டைமில் அந்த ஸ்டோரி வந்து நடக்கும். அந்த 1990s பீரியட் இருக்குல்ல, அது அவ்வளோ டீட்டெயில்டாக எடுத்திருப்பாங்க. ப்ரொடக்ஷன் டிசைன்லாம் அவ்வளோ ஃபேண்டாஸ்டிக். அந்த ஹோல் மூவி செட்டும் ரியலிஸ்டிக்காக இருக்கும். அப்படி 1990s அதே மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஎஸ் ரவிக்குமார், எம்எஸ் பாஸ்கர் இவங்களுடைய மேக்கப்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரியலிஸ்டிக்காக பண்ணியிருப்பாங்க. இவங்க தான் இந்த கேரக்டரு நடிச்சிருக்காங்கன்ட்டு நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமாக நடிச்சிருப்பாங்க. மேக்கப்பும் செம்மையாக இருக்கும். ஓவராலாக இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே எடுத்திருக்காங்க. அண்ட் ஸ்டோரியும் நல்லா தான் இருக்குது. அதே சமயத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன் கொஞ்சம் மிஸ் ஆகுது இந்த ஸ்டோரி. இதில் இந்த மூவியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேங்க்குக்காரங்களாம் வந்து எவ்வளோ மேனிப்புலேட்டிவான பீப்புள், எவ்வளோ வல்னரபிள், அதாவது பார்த்திங்கன்னா சாதாரண மக்கள் எவ்வளோ ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணி ஏமாற்றி அவங்க சொத்தியை அழித்து அவங்கள ஒன்றுமே இல்லாமல் ஆக்குறது, இதெல்லாம் பேங்க்காரங்க எவ்வளோ சுயநலமாக ரொம்ப கன்னிங்காக பிஹேவ் பண்ணுறாங்க. அதெல்லாம் நல்லாவே டீட்டெயில்டாக ஒரு ஸ்டோரி லைனாக ஸ்டோரி டெல்லிங்காக சூப்பராக சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தில் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, இந்த படத்தில் நிறைய காட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே இருப்பாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் வந்து நிறைய ஸ்லோ மோஷன் காட்சிகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சீன்ல வந்து பார்த்தீங்கன்னா 0990 ஸ்பீடு அந்த மாதிரி, இல்லைன்னா 075 ஸ்பீடு அந்த மாதிரி ஒரு இதில் வந்து செட்டிங் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப ட்ராகியாக இருந்தது அண்ட் இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. இந்த மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா மமிதா பாஜுவா அவங்களுடைய கேரக்டர் வந்து கம்ப்ளீட்டாக யூஸ்லெஸ்ஸாக இருந்தது. அண்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுதுகிட்டே இருப்பாங்க. அந்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு. ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டரில் பயங்கரமாக லவுடாக கொட்டாவி விட்டான் அந்த சீன் வரும்போது. தனுஷ், கருணாஸ், அதுக்கப்புறம் கேஎஸ் ரவிக்குமார் இவங்க எல்லாரோடைய பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்தது. இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, நிறைய இடத்துல வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து லவுடாக இருந்துச்சு, எக்ஸ்ட்ரீம் லவுடாக இருந்துச்சு. அண்ட் ஒவ்வொரு ட்ராமாட்டிக்கான மியூசிக்கில் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லவுடாகவே இருந்துச்சு. அண்ட் சவுண்ட் எஃபெக்ட், அதாவது சவுண்ட் டிசைனிங், அந்த இமர்சிவான ஒரு சவுண்ட் இருக்கும்ல, ஒரு லொக்கேஷன் அந்த லொக்கேஷனில் நடக்கிற எல்லா சவுண்டும் இருக்கும்ல, அந்த விண்டு இதெல்லாம், அந்த இது வந்து பார்த்திங்கன்னா இருந்தது படத்தில். ஆனால் நிறைய இடத்துல வந்து வைக்கல. ஓகேவா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஒரு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு அழகான ஒரு ப்ரொடக்ஷன் டிசைன்லாம் பண்ணி அண்டு என்ன சொல்கிறது, ஒரு இம்மர்சிவான ஒரு சவுண்ட் டிசைனிங் இல்லைன்னா அந்த படமே வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்துடைய அந்த 1990s எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சரியாக ரீச் ஆகாது. ஸோ அது கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இவ்வளோ தான் கைஸ் என்னோட ஒப்பீனியன். அண்ட் பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல். இந்த படம் நீங்கள் தேட்டரில் கண்டிப்பாக பார்க்கலாம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபன்னாக இருக்காது ரொம்ப, அது ஒரு மைனஸ். ஓகே, பை பை, லவ் யூ.